அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது வேத ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு நாளும் நட்சத்திரங்களினுடைய சஞ்சாரம், கிரகங்களினுடைய நிலை ஆகியவற்றால் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் இந்த மாற்றங்கள் தொழில் வாழ்க்கை, நிதி நிலைமை, திருமணம், பொருளாதாரம், கல்வி, ஆரோக்கியம், அரசு வேலை, நினைச்சது நடக்குமா, இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டா சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறது, என்ன மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்கணும், என்னென்ன விஷயங்களை கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்ன மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது, செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது பார்க்கும் பொழுது இந்த அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறதுங்க. அதே நேரத்தில் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்மறையான ஆற்றல்கள் நிறைய இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான பலன்கள் நிறையவே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய சில விபரீதங்கள் தங்களுடைய வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய வகையில் இருக்க பெற போகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அதே நன்மைகளை பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் இந்த காலத்தில் வேதனைகளும் சோதனைகளுக்கும் குறைவு இருக்காதுங்க. வழக்கத்தை விட இந்த காலம் சற்று குறைவான ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் வேதனையும் சோதனையும் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் கடந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இந்த காலகட்டத்திலையும் தொடருங்க. அதனால கொஞ்சம் நீங்கள் கவனமாகிருங்க. அதே மாதிரி ஆரோக்கிய பிரச்சனைகள் தங்களுடைய மனதை பெரிய அளவில் பாதிப்படைய செய்யும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் அதிகமான ஒரு கவனத்தை செலுத்த பாருங்க. அதே நேரம் நிதி ரீதியான பொருளாதாரம், பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அடிக்கடி ஏற்படுங்க. அதனால பண விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. இந்த காலம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 3 விஷயங்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த விஷயங்கள்ல தான் நீங்க அடிக்கடி பிரச்சனைகளை சிக்குவீங்க, மன ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க, மன விரக்தி கூட சில நேரத்தில் இந்த 3 பிரச்சனைகளால் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆடம்பரமான செலவு பண்ணுறது, மற்றவர்களை கவருவதற்காக செய்யக்கூடிய செலவினங்கள், உறவினர்களுக்காக செய்யக்கூடிய செலவினங்கள், உங்களுடைய தகுதிக்கு மீறி நீங்கள் செய்யக்கூடிய செலவினங்கள், இதெல்லாம் காரணமாக பார்த்தீங்கன்னா திடீர் பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் நீங்கள் தொழிலோ வியாபாரமோ பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு கடின உழைப்போ இல்லை ஒரு மும்முரமோ ஒரு வேகமோ இல்லாத காரணத்தினாலையும் வருவாய் கம்மியாகுது. அப்படின்றதுனாலையும் உங்களுக்கு பண வருவாய் கம்மியாகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே நேரம் குடும்பம் ரீதியான விஷயங்கள்லையும் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். இது 2வது விஷயங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளணும். 3வது நபரினுடைய தலையீடு குடும்ப விவகாரத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் 3வது நபர்களோ அல்லது நண்பர்களோ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடனோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு
உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது விஷயம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆரோக்கியத்தில் எந்த காரணத்தை கொண்டும் அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஒரு சிறு தலைவலி காய்ச்சல் அப்படின்னாலும் உரிய மருத்துவரை அணுகி அதற்கு உண்டான மருந்துகளை உட்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும், பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அப்படி இல்லைனா மருத்துவமனைக்கு செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியம் ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க. இந்த 3 விஷயங்களில் மட்டும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் அலட்சியமோ இருக்கவே கூடாது, அவசரமோ இந்த 3 விஷயங்களில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பண வருவாய் சில நேரங்கள் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பண வருவாய் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதிகபட்சமான தொகைகளை முதலீடு பண்ணுவீங்க. அந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு புறம் பண வருவாயும் கொடுக்கும், அதற்கு நிகரான செலவினங்களையும் மற்றொரு புறமும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய 28 நாட்களுக்கு அந்த காலகட்டத்தில் சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் சராசரியான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலம் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு முழு கவனத்தை செலுத்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய கடந்த கால ஒரு தவறு வெளிச்சத்திற்கு வரலாம், அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க. தங்களுடைய மேலதிகாரி பணியிடத்தில் தங்கள் மீது அதிக பணிச்சுமையையும் சுமத்துவாங்க. தங்களுடைய உடன் பிறப்புகள் தங்களுக்கு முழுமையாக துணை நிற்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் மற்றவர்கள் மூலமாக தெரிய வரக்கூடிய வதந்திகளை நம்புறத இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பயணங்கள் செய்யும் போது, குறிப்பாக வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று. தங்களுடைய சுற்றுப்புறங்களை கவனமாக கவனிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. சில முக்கிய பணிகள் தாமதம் அடைகிறதுனால நீங்கள் விரக்தியும் அடையலாம். தங்களுடைய நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடும், அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் பெரிய தொகைகளை முதலீடு செய்வதற்கு முன்பாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். ஏன் அப்படின்னா நிதி இழப்பு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது, அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அதே நேரம் சில புதிய வேலைகளை செய்தால் நல்ல பலன்களையும் உங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும், அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு வியாபாரத்தில் இருக்க வேண்டியது அவசியம். அதே நேரம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து செய்ய வேண்டியது அவசியங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சில நிதி இழப்புகளும் ஏற்படலாம். இது உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதார நிலையையே பாதிக்கும். பண கவலைகள் காரணமாக சில முக்கியமான வேலைகளும் நிறுத்தப்படலாம். உங்களுடைய மன அழுத்தத்தையும் இது அதிகரிக்கும். நீங்கள் ஒரு குறுகிய பயணத்தை திட்டமிடுவீங்க, அது பலனளிப்பதாக இருக்கும். அப்படின்னாலும் சில அலைச்சல்களையும் வீண் விரயங்களையும் நீங்கள் இதன் மூலமாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் வேலையில் சந்தித்து வந்த தடைகள் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் மற்றவர்களிடம் கடன் வாங்குறதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய சொந்த வேலையில் கவனத்தை செலுத்துவதற்கு பதிலாக மற்றவர்களின் வேலைகளால் நீங்கள் திசை திருப்ப படலாம். அதனால ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. இதன் காரணமாக தாமதங்கள் அனைத்து விஷயத்திலையுமே ஏற்படுங்க. அதே நேரம் ஆரோக்கிய பிரச்சனைகளை எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிப்பது பெரிய சிக்கலுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதனால எல்லா விஷயத்திலையுமே கவனமாக இருங்க. வியாபாரத்தில் எச்சரிக்கையாகவே இருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்நியர்களை, 3வது நபர்களை கண்மூடித்தனமாக நம்புறதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
இந்த காலம் சற்று சவாலான காலமாகத்தாங்க இருக்கும். உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெருங்கிய உறவினர்களால் பண இழப்பு ஏற்படலாம். ஆவணங்களை கவனமாக சரிபார்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இழப்புகளை தடுக்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் முழுமையான ஆதரவு தங்களுக்கு உதவியாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உடன்பிறப்புகளுடன் சில மோதல்கள் ஏற்படக்கூடுங்க. நீங்கள் சில விஷயங்களை விவேகத்துடன் கையாளலை அப்படி இல்லைன்னா மனப்பதற்றம் தங்களை தொந்தரவு செய்யலாம். அதனால் கொஞ்சம் விவேகத்துடன் செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் பார்த்திங்க அப்படின்னா எதிர்மறையான ஒரு தாக்கம் அதிகபட்சமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருந்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்க. எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க செவ்வாய் மற்றும் வெள்ளி தோறும் முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக சிறப்புக்குரிய நற்பலன்களை தங்களுக்கு வழங்குங்க. வரக்கூடிய பிரச்சனைகளை அது தவிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம்.